Hey guys, welcome to Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பிரபலமான கோட்பாட்டு இயற்பியலாளரான மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஜனவரி 8, 1942 இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டில் பிறந்திருக்காரு. இவர் குறிப்பாக அண்டவியல் மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு ஆகிய துறையில் ஆய்வு செய்த மிக பிரபலமான இயற்பியலாளர். இவர் தன்னோட இளம் வயசுலேயே நரம்பு இயக்க நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னோட கை கால் மற்றும் பேச்சு அனைத்தும் செயலிழந்த நிலையில கூட தன்னோட அறிவியல் குறிப்புகள் மூலமாக உலக அளவில் மிக பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சவர். வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழியும் அதில் இருக்கவே செய்யுதுன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடிக்கடி சொல்வார். அவர் சொல்கிற கூற்றுக்கு அவரே சிறந்த உதாரணமாகவே இருந்திருக்காரு. 1963 பக்கவாதம் அப்படின்ற நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டப்ப அவருக்கு வயசு 21 தான். மருத்துவர்கள் இவர் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மருத்துவ உலகமே மிரண்டு போகிறபடி 53 ஆண்டுகள் இவர் வாழ்ந்திருக்காரு. 1985 மூச்சுக்குழல் தடங்களால் பேசும் திறனையும் இழந்துட்டாரு. எஞ்சியது இவரோட கன்னத்தோட தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டும்தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய கன்னத்து அசைவுகள் மூலமாக தன்னோட கருத்தை தட்டச்சு செஞ்சு வெளிப்படுத்தினார். கருந்துளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு தன்னோட கோட்பாடுகளை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு உலகம் புரிந்து கொள்ள வகையில் விளக்குனார். 1988 இவர் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அறிவார்ந்த வேறு உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா, வருங்காலத்தை நம்மளால் கணிக்க முடியுமா, ஒரு கருந்துளைக்கு உள்ள என்ன இருக்கு, காலப்பயணம் சாத்தியம்தானா, செயற்கை நுண்ணறிவு நம்மளை மிஞ்சிருமா, வருங்காலத்தை நம்ம எப்படி வடிவமைக்கிறது, இதை பற்றி இந்த நூலில் விரிவாக சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். மேலும் இந்த நூல் 100 கோடி பிரதிகளை தாண்டி விற்பனை ஆயிட்டிருக்கு. இப்போ இவரோட ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 8, 1942 இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் நகரில் ஃப்ராங்க் ஹாக்கிங் மற்றும் இசபெல் ஹாக்கிங்க்கு கலீலியோவோட 300வது நினைவு நாளில் பிறந்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பெற்றோர் 2 பேருமே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தந்தை மருத்துவத்துறையிலையும் தாயார் அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலையும் பட்டம் வாங்கினவங்க. 2 பேருமே 2ஆம் உலகப்போர் காலத்தில் மருத்துவ ஆய்வு கழகத்தில் சந்தித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் செயின்ட் அல்ஃபான்ஸ் ஸ்கூலில் தன்னோட கல்வியை தொடங்கியிருக்காரு. 1962 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 1966 ட்ரினிட்டி ஹால் கேம்பிரிட்ஜில் ஃபிசிக்ஸில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. 1986 அனன்பர்க் அறக்கட்டளை ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எளிய முறையில் ஃபிசிக்ஸை பயிற்றுவிக்கிறதுக்கான எளிய நடைமுறையை உருவாக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி உருவாக்குனா $6 மில்லியன் பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த சவாலை ஏற்றுக்கிட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் தொடர்ந்து 26 மணி நேரம் ஓடக்கூடிய காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற பாடத்திட்டத்தை உருவாக்குனாரு. அந்த பாடத்திட்டத்தை உலக தமிழ் அறக்கட்டளை 2000 1 கோடி ரூபாய் செலவில் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. தொடர்ந்து அவர் உருவாக்கிய காலம் ஒரு சுருக்கமான வரலாறு அப்படின்ற புக்கும் உலகம் முழுவதும் விற்பனையாகி சாதனை படிச்சுது. அன்னைக்கு வர ஃபிசிக்ஸ்னாலே கணிதம் சமன்பாடுன்னு இருந்த நிலை மாறி எளிமையான முறையில் படிக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிற வகையில் பாடத்திட்டத்தை உருவாக்கின பெருமை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை தான் சாரும். அண்டவியல் மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு பற்றிய ஆராய்ச்சி துறையில் இவரோட பங்களிப்பு ரொம்பவே அளப்பெரியது. கருந்துளை மற்றும் வெப்ப இயக்கவியல் பற்றிய ஆய்வு கட்டுரையையும் வெளியிட்டிருக்காரு. கருந்துளைகளின் வழியா ஒளி உட்பட எதுவுமே வெளியேற முடியாது அப்படின்னு நம்பப்பட்டு இருந்த கருத்துக்கு மாறா கருந்துளையின் வழியே பார்ட்டிகிள்ஸ் வெளியேறும்னு நிரூபிச்சாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட தொழில் சம்பந்தமான தேவைகளுக்காகவும் விருதுகளை வாங்கிறதுக்காகவும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவரோட உடல்நல பாதிப்பு காரணமாக அவரோட பயணங்கள் எல்லாமே தனிப்பட்ட விமானம் மூலம் தான் நடந்திருக்கு. தன்னோட அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங் உணர்ச்சி வசமாக சொல்லியிருக்காரு. உயிரோடு இருக்கிறது கோட்பாட்டு ரீதியான இயற்பியல் துறையில் ஆய்வு செய்கிறதும் என்னுடைய உன்னதமான காலம்னே சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம முதலாக கண்டுபிடிக்கும் போது அந்த அற்புதமான தருணத்தோட வேறொரு தருணத்தை ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அருமையான தருணம் அதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் பார்க்கலாம். ஒருமைப்பாடுகள்.
ஐன்ஸ்டீனோட புவியீர்ப்பு கோட்பாடு ஒருமைப்பாடுகளை பற்றி சொல்லுது. அதாவது விண்வெளி நேரம் எல்லையற்ற வளைந்ததாக தோன்றிய புள்ளிகள். ஆனால் அந்த நேரத்தில் ஒருமைப்பாடு உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. அதுக்கப்புறமா ரோஜர் பென்ரோஸ் கருந்துளையில் ஒருமைப்பாடுகள் உருவாகும் அப்படிங்கிறத நிரூபித்தார். அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒருமைப்பாடுகளில் பாதையை உடைக்கும் வேலையை செஞ்சார் மற்றும் முழு பிரபஞ்சத்துக்கும் அதை பயன்படுத்தினார். அடுத்தது கருந்துளை இயக்கவியலின் விதி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை இயக்கவியலோட விதிகளை கண்டுபிடிச்சாரு. கருந்துளையோட மொத்த பரப்பளவு ஒருபோதும் சின்னதாக இருக்காதுன்னு அவரோட முதல் விதி சொல்லுது. இது ஹாக்கிங் ஏரியா தேற்றம்னு அழைக்கப்படுது. அடுத்த விதி கருந்துளைகளின் நோஹேர் தேற்றம். இது கருந்துளைகளை 3 எண்களால் வகைப்படுத்தலாம்னு சொல்லுது. அதோட நிறை, கோண உந்தம் மற்றும் மின்சுமையை வச்சு வகைப்படுத்தலாம்னு சொல்லுது. கருந்துளைகள் கதிர்வீச்சை வெளியிடுது. அவை அதோட ஆற்றல் தீர்ந்து ஆவியாகும் வர தொடரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னும் அழைக்கப்படுது. ஜனவரி 1971 அவர் எழுதிய பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற கட்டுரைக்கு மதிப்புமிக்க ஈர்ப்பு ஆராய்ச்சி அறக்கட்டளை விருதை பெற்றிருக்காரு. அடுத்தது காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் தியரி. குவாண்டம் ஏற்ற இறக்கங்களை கணக்கிட்டவர்களில் முதன்மையானவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதாவது அண்ட பணவீக்கம் பிரபஞ்சத்தில் விண்மீனோட திரள்களின் பரவலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லுது. அடுத்தது அண்டவியல் பற்றிய மேல்கீழ் கோட்பாடு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தாமஸ் ஹெர்டோக்கோட சேர்ந்து 2006 மேலிருந்து கீழான அண்டவியல் அப்படிங்கிற கொள்கையை வெளியிட்டாரு. அந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பேரண்டமானது ஒரு தனித்துவமான ஆரம்ப நிலையை மட்டும் கொண்டது இல்லாம பல்வேறு நிலைகளை கொண்டிருக்கு. தற்போதைய பேரண்டத்தோட வடிவமைப்பை ஒரு தனியான ஆரம்ப நிலையை வச்சு எதிர்வு கூறுதல் பொருத்தமானது அல்ல அப்படின்னு சொல்லுது. எதிர்கால அறிவியல் பற்றிய சில கருத்துகளையும் கொள்கைகளையும் சொல்லியிருக்காரு. இந்த உலகம் அண்மையில் மனிதன் தானே உருவாக்கிய தொடர்ச்சியான ஆபத்தினால அழிய வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காரு. குறிப்பாக அணு ஆயுத போர், புவி வெப்பமாதல், மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் போன்ற காரணங்களால தான் இது நிகழும்னு எச்சரிச்சிருக்காரு. அறிவியல் தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய முன்னேற்றங்கள் மற்றும் நிகழ்வுகள் தவறாகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வேறு உலகங்களில் மனிதன் குடியேறது சாத்தியமானா இந்த அழிவில் இருந்து தப்பிக்கிறதும் சாத்தியம்னு சொல்லியிருக்காரு. அறிவியல் துறையில் முன்னேற்றங்களை நம்ம நிறுத்த போகிறதும் கிடையாது. அதே மாதிரி அறிவியல் உலகில் பின்னோக்கி போக போகிறதும் கிடையாது. ஆனால் அறிவியலில் எதிர்காலத்தில் அழிவுகளை ஏற்படுத்தும் நிகழ்வுகளை இப்போவே நம்ம கண்டுபிடிச்சி தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போது தான் தன்னோட வருங்கால துணையை ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தப்போ தான் இவரோட வருங்கால துணையான ஜேனை மீட் பண்ணியிருக்காரு. ஜேன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட சகோதரியோட ஃப்ரெண்டு. ஜேனும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் அறிமுகமான கொஞ்ச நாள்லேயே அடிக்கடி மீட் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தன்னோட ஃபைனல் இயராக படிச்சுட்டு வரும்போது அவர்கிட்ட சில விசித்திரமான அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அவர் ஸ்டெப்ஸில் நடந்து வரும்போது டிஃப்ரெண்டாக நடந்து வருவாராம். அவரோட உடலில் ஏதேதோ மாற்றங்கள் காணப்பட்டுச்சான். உறவினர்களும் நண்பர்களும் அவரை நல்லா உற்று கவனிக்க ஆரம்பித்தாங்க. மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல கோளாறு கண்டறியப்பட்டது. ஹாக்கிங்கை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் இவரோட ஆயுட்காலம் ரொம்பவே கம்மி, அதிகபட்சம் 2 வருஷம்தான் உயிரோடு இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அந்த ஆணை விட்டுட்டு விலக தான் நினைப்பாங்க. ஆனால் ஜேன் ஹாக்கிங்கோட இருக்கவே விரும்பினாங்களாம். அவரோட எப்பயுமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை அவரோட உடல்நல குறைபாடெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருமணம் பண்ணியிருக்காங்க ஜேன். ஜேனுக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கும் 3 குழந்தைங்க இருக்காங்க. ஆரம்பத்தில் ஊன்றுகோல் வச்சு நடந்து வந்த ஹாக்கிங்கோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே வந்துச்சு. அவரால் முழுமையாக நடக்க முடியாமல் போய் ஃபுல்லாகவே சக்கரை நாற்காலியில் உட்கார நிலைக்கு ஆளானார். மருத்துவர்கள் சொன்ன அந்த 2 வருஷத்தையும் தாண்டி அதிக ஆண்டுகள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உயிரோட வாழ்ந்ததுக்கு காரணமே அவரோட மனைவியான ஜேன் தான். அவரோட காதலும் அரவணைப்பும் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியலில் பல சாதனைகள், கண்டுபிடிப்புகள் நிகழ்த்த முக்கிய பங்காக இருந்தது. ஜேன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை அவ்வளவு அக்கறையாக பார்த்துப்பாங்களாம். 1975 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட எழுதுகிற திறனும் பேசுகிற திறனும் குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷத்தோட இறுதியில் அவரால் யார்கிட்டையும் பேச முடியாமல் எழுத முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷத்தில் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை பற்றிய ஆய்வு மேற்கொண்டுட்டு இருந்தாராம். 1985 நிமோனியா தாக்கப்பட்டு சாகிற நிலைமைக்கு போயிட்டாராம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்.
அந்த நிலைமையில கூட அவரோட மனைவியான ஜேன் அவரை விட்டு விலக தயாரா இல்லையாம். அவர் இருக்கிற வரை அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்தாங்களாம். ஜேனோட காதலும் மருத்துவர்களோட சிகிச்சையும் ஹாக்கிங்கை மீட்டு கொண்டு வந்தது. 1988 எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்ற நூலை வெளியிட்டாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த டைம்ல ஸ்டீஃபன் ஹாக்கிங் மற்றும் ஜேனோட இல்லற வாழ்க்கை அப்படியே தொடரல. 2 பேருமே பிரிய முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தனக்கு பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்பீச் சிந்தசைசர்ங்கிற கருவியை உருவாக்கி தந்த நர்சுமான் எலைன் அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சிட்டாரு. எலைன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட திருமண வாழ்க்கை 2006 முடிவுக்கு வந்துச்சு. தான் நோய்வாய்ப்பட்டதால தான் தன்னால் தன்னோட முழு சிந்தனையையும் வேறு ஒரு எந்த விஷயத்துலையும் செலுத்தாம ஆராய்ச்சியில செலுத்த முடிஞ்சிச்சுன்னு தனக்குள்ள குறைபாட்டை கூட மிகுதியோட பார்வையில பார்த்திருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். மருத்துவர்கள்லாம் நரம்பியல் குறைபாடுனால உங்க உடல் உறுப்புகள் செயலிழந்து வருதுன்னு சொல்றப்ப மூளை செயலிழக்கல தானே, அது போதும் எனக்குன்னு சொல்லியிருக்காரு. எழுந்து நிற்க முடியாத பேச முடியாத சூழல்ல கூட சக்கர நாற்காலியில உட்கார்ந்துட்டே பேரண்டத்தை பற்றி ஆய்வு செஞ்சிருக்காருன்னா எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை, எப்படிப்பட்ட மனோபலம் அவருக்கு இருக்கும்னு பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதுல இருக்கதான் செய்யுது அப்படின்னு அவர் சொன்ன கூற்றுப்படியே தன்னம்பிக்கையோட வாழ்ந்து காட்டிய ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட 76வது வயசுல மார்ச் 14, 2018 அன்னைக்கு கேம்பிரிட்ஜ்ல உள்ள அவரோட வீட்டுல காலமானார். அவரோட தனிப்பட்ட இறுதி சடங்கு மார்ச் 31, 2018 கேம்பிரிட்ஜ்ல உள்ள கிரேட் செயின்ட் மேரி தேவாலயத்துல நடந்திருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு நாத்திகரா இருந்தாலும் அவருடைய இறுதி சடங்கு பாரம்பரிய முறையில தான் நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாடி&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.